விஸ்வடாக் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு திருக்குறள். இன்றைய குறள் இனியவை குறள் அதிகாரத்தில் 98வது குறள். சிறுமையுவு நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். குறள் இன்னொரு முறை நண்பர்களே, சிறுமையவு நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கின்றார் நண்பர்களே. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், சிறுத்தனமற்ற இனிய சொற்களை மட்டுமே பேசுகின்றவர்கள் வாழ்கின்ற பொழுதும் இறந்த பிறகும் அவர்கள் பேசிய சொற்கள் என்றுமே அவர்களுக்கு புகழை தேடித்தரும். என்றுமே அவர்களுக்கு புகழை தேடித்தரும் அவர்கள் கூறிய இனிய சொற்கள். இந்த உலகில் ஒரு மனிதன் மறைந்த பிறகும் அவரை பற்றி பேசுகின்றோம் என்றால், அவர் வாழ்கின்ற போது அடுத்தவர்களுக்கு நல்ல இனிய சொற்களையும் நல்லதை மட்டுமே செய்தவர். அப்பொழுதுதான் அவரை நாம் நினைத்து மனதில் வருத்தப்படுவோம். சிறுத்தனமற்ற சொற்கள் அப்படின்னா என்ன? ஒரு மனிதனை பற்றி வதந்திகளை பேசுவது. ஃபர்ஸ்ட், ஒரு மனிதன் இயற்கையாகவே நல்ல குணம் படைத்தவனாக இருப்பான். அவனை பற்றி இல்லாததை அடுத்தவர்களிடத்தில் புறம் கூறுவது, அவனுடைய கேரியரை கெடுப்பது. எப்பயுமே ஒரு விஷயம் மட்டும் இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் பிறந்த யாருடைய கேரியரும் இன்னொருவன் அனாவசியமாக வீணாக்கக்கூடாது. அவர்களுக்கு மிகப்பெரிய கேரியர் இருக்கும், அவர்களுக்கு மிகப்பெரிய வல்லமைகள் இருக்கும். அந்த வல்லமைகளை அடுத்தவரிடத்தில் தரம் தாழ்த்தி குறைத்து மதிப்பிட்டு கூறுவது மிகவும் மோசமான ஒன்று. அடுத்தவருடைய அந்த கேரியரே ஸ்பாயில் பண்ணும். ரெண்டாவது, கேலித்தனமா பேசுறது. கேலித்தனம்னா என்ன? சிலரால சில விஷயங்கள் சில காரியங்கள் இயலும், சிலரால் சில காரியங்கள் இயலாது. அது பணத்தில் இருந்தாலும் சரி, இல்லை சின்ன பசங்களாக இருந்தால் படிக்கிறதுல இருந்தாலும் சரி, இல்லை ஸ்போர்ட்ஸ், இல்லை நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்கு. அது எல்லாராலும் எல்லா விஷயங்களும் முடியாது. எல்லாராலும் எல்லா விஷயத்திலையும் எலிஜிபிளாக இருக்க முடியாது. சில விஷயத்தில் சிலர் எலிஜிபிளாக இருக்கலாம். சில விஷயங்கள்ல சிலர் எலிஜிபிள் அற்றவர்களாக இருக்கலாம். அதற்காக யாருமே உயர்ந்தவர்கள், இவன் சின்னவன், இவனால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேலி பேசக்கூடாது. அப்படி நாம் பேசுகின்ற கேலி ஒருவருடைய மனதை புண்படுத்தும். புறம் பேசுறது, ரெண்டாவது கேலி பேசுறது, மூன்றாவது அதான் வதந்தி ஆச்சுங்களா. இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. இன்னும் செய்யக்கூடியாத காரியங்கள் என்று சிறுத்தனமான காரியங்கள் சொன்னா நம்ம அடிக்கிட்டே போகலாம். அடுத்தவர்களுக்கு தீங்கு தர்றது எல்லாமே சிறுத்தனமான காரியங்கள் தான். அப்படி அந்த காரியங்கள் செய்கின்ற பொழுது நாம் இந்த உலகத்தில் இருந்து வாழ்கின்ற பொழுது ஓகே, நமக்காக சும்மா ஒப்புக்கு சப்பாவது நம்மளை என்ன சொல்லலாம், நல்லவன் சொல்லலாம். ஆனா நாம் இறக்கின்ற பொழுது சுத்தமாகவே நம்மளை ஒருத்த ஒழிஞ்சாண்டா உலகத்தில் அப்படி என்று நினைப்பார்கள், வெறுப்புடன் பார்ப்பார்கள். காரணம் நம்முடைய செய்கைகள் தான். ஆனால் உண்மையாகவே மனதளவில் அடுத்தவர்களுக்கு நீங்கள் நல்லதை கூறுகின்ற நல்ல மனம் படைத்தவர்களாக இருந்தீர்களேயானால், நீங்கள் இந்த உலகில் இறந்த பின்பும் உங்களை பற்றி யோசிப்பார்கள், உங்களுக்காக வருத்தப்படுவார்கள், உங்களை நீண்ட நாட்களாக நினைவில் வைத்துக் கொள்வார்கள். வரக்கூடிய சந்ததிக்கெல்லாம் உங்களை பற்றி சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அவர் நல்ல மனிதர் இருப்பா, அவங்க அப்பா இருக்காரு போற, அவங்க அப்பா மாதிரி ஒரு ஜென்டில்மேனை நான் பார்க்கவே இல்லை. அப்படின்னா என்ன? அவங்க அப்பா அந்த அளவுக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கின்றார், அடுத்தவர்களுக்கு நல்ல செயல்களை செய்திருக்கின்றார். அதனாலதான் இன்னைக்கு நம்ம நிறைய பேருடைய மரணங்கள் நம்மளை ரொம்ப அதிகமா பாதிச்சிருக்கு. இதுக்கு சில அரசியல் தலைவர்களை கூட சொல்லலாம். அது அவங்கவுங்க அந்தந்த அரசியல் தலைவர்களை விரும்புறாங்க, அந்தந்த லீடர்ஸை விரும்புறாங்க. அந்த லீடர்ஸ் இந்த உலகை விட்டு மறைகின்ற பொழுது தன் குடும்பத்தில் ஒருவர் இறந்து விட்டதை போன்று துன்புற்று அழுகிறார். அந்த லீடர்ஸ் பார்க்குறாங்க. இப்போ நம்ம நிறைய பேர், நிறைய சிஎம்ஸ்லாம் இருந்திருக்காங்க, சீஃப் மினிஸ்டர்ஸ், பிரைம் மினிஸ்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்க. நாட்டினுடைய தலைவர்கள், ஊருக்கு நல்லதை செய்தவர்கள், இந்த மாதிரி யாரெல்லாம் அடுத்தவர்களுக்காக கஷ்டப்பட்டு, அடுத்தவர்கள் வாழ்விற்காக கஷ்டப்பட்டு, அடுத்தவர்களுக்கு நல்ல சொற்களை பேசி அவர்களை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து சென்றார்களோ, அவர்களுடைய அனைவரின் மரணமும் அடுத்தவருக்கு ஒரு துக்கமான விஷயங்கள் தான். அவர்கள் மனதளவில் என்றென்றுமே அவர்களை நினைத்துக் கொண்டிருப்பார்கள், அவருடைய புகழை பாடிக்கொண்டே இருப்பார்கள். அதனால்தான் நண்பர்களே, இந்த உலகத்தில் மனித பிறவி என்பது இறைவன் ஒரு முறை நமக்கு தருகின்ற வரப்பிரசாதம், ஒரு வாய்ப்பு.
அவன் தருகின்ற அந்த வாய்ப்பில் நாம் அடுத்தவர்களை துன்புறுத்தாமல், அடுத்தவர்களுடைய மனதை துன்புறுத்தாமல், நல்ல விதமாக இயன்றவரை நல்லதை செய்து நல்ல மனிதனாக வாழ்ந்தால் நாம் மறைந்த பின்பும் நம்மளுடைய புகழ் இந்த உலகில் என்றுமே வள்ளுவரின் வழியில் பரவிக்கொண்டே இருக்கும் என்று கூறி நாளை மீண்டும் மற்றொரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.